அங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. இது வந்து எங்க பேத்தி. எங்க வீட்லயே என்ன இவங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. ரெடிமேட் வீடு வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன்ல கிடைக்கல. இந்த இடத்த வாங்கிட்டு கட்டினோம் நாங்க. இந்த ஏரியால டீமெல்லாம் இருக்காங்க, பிசிசிலமா இருக்காங்க. என் வீட்டில் எப்பவுமே டாக் உண்டு. இந்த ஃபுட்டு வச்சிருந்தா சாப்பிட மாட்டாரு. என்னடா சாப்பிடலையா நீ அப்படின்னு அப்புறம் தான் என்னை பார்த்துட்டு போய் சாப்பிடுவாரு. நாய் வந்து நம்ம பயப்படுறதுக்கு தெரியக்கூடாது. பயப்படுற மாதிரி தெரிஞ்சாலே அது துரத்தும். என் பேரு என்ன? வாட் இஸ் த நேம்? சச்சு பாட்டி. இது வந்து எங்க பேத்தி. ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்டானிக்கு வந்திருக்காங்க, மஞ்சுளா வந்திருக்காங்க, பிசிசில் அம்மா வந்து பாடியிருக்காங்க, வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க. வராதவங்களே கிடையாது. இங்க 9 பேர் நாங்க எல்லாரும் கேதர் பண்ணோம். அதுல ஒன்லி ஒன் யாருன்னா சோ. இந்த வீட்டு கிரவ பிரைஸுக்கு கூட ஜெயலலிதா அவங்க அப்போ பொம்மலாட்டம் டைம்னு நினைக்கிறேன் வந்தாங்க இந்த வீட்டுக்கு. விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லெஜெண்டரி ஆக்டர் சச்சு அம்மாவுடைய ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நீங்க எந்த வருஷம் இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நான் வந்து 1975. 50 வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பிணைப்பு இருக்குல்லையா இந்த வீட்டோட உங்களுக்கு? இல்ல, அதாவது முதல்ல எப்படின்னா நாங்க வந்து ரெடிமேட் வீடு வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுடைய பேட்டர்னுக்கு எங்க மதர் வந்து பூஜை ரூம் வேணும் அப்படின்னு, இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல கிடைக்கல. இடம் லொக்கேஷன் கிடைச்சிது மயிலாப்பூர்ல. பட் அப்புறம் இது ஒரு லேண்ட் தனியா எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ எங்க மதருக்கு வந்து என்னன்னா மயிலாப்பூர் அந்த கோவில் போகணும், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பக்கமா இருக்கணும் அப்படின்னு பக்கமா இருக்கு, இந்த சென்டர் தான் வேணும். ஏன்னா அவங்க பழகினதே எல்லாமே மயிலாப்பூர் தான். எங்க ஃபுல் ஃபேமிலி மயிலாப்பூர் ஃபேமிலினே பேரு. ஸோ அதனால எல்லாமே இருக்கிறதுனால இங்க லேண்ட் வந்து கிடைச்சது. ஒரு 2 கிரவுண்ட்ஸ் கம்மி தான். பட் முதல்ல யோசனை பண்ணோம், சரி பரவாயில்ல இப்ப இருக்கட்டும், அப்புறம் பின்னாடி நமக்கு தேவையா இருந்தா டெவலப் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த இடத்த வாங்கிட்டு கட்டினோம் நாங்க. சினிமா ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியா இல்லையா? உங்க நெய்பர்ஸ் நிறைய சினிமா ஆட்கள் இருக்காங்க இல்லையா? நிறைய இல்ல, மயிலாப்பூர்ல அந்த காலத்துல எல்லாருமே மயிலாப்பூர் அப்படின்னாலே எல்லா டைப் ஆஃப் பீப்புளும், மியூசிக் டைரக்டர் எடுத்துங்க, சினிமா சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே. பட் ஆனா இந்த ஏரியால வந்து யாரா இருந்தாங்கன்னா வைஜெயந்திமாலா இருக்காங்க, கொஞ்சம் நியர்பை. அவங்க சுசிலாமா இருக்காங்க, பி சுசிலாமா இருக்காங்க. எனக்கு கரெக்டா வந்து நாங்க ஒரே லேண்ட் ஓனர் கிட்ட வாங்கினோம் அப்படின்னா RS மனோகர். அவர் முதல்ல கிரகப்பிரவேசம் பண்ணாரு. நாங்க பண்ண டி நகரம், இது ஒரு கோடம்பு முண்டிதான் கொஞ்சம் தூரமா இருக்கும். மிச்சப்படி எங்களுக்கு எல்லாமே சென்டர். வரும்போது இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெருவு பூரா ரெஸ்டாரண்ட், வெஸ்டர்ன் இந்தியன் எல்லாமே இருக்கு. இப்போ தடிக்கு விழுதா ரெஸ்டாரண்ட்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் இது இல்லை, ஒரு பெரிய இது இல்லை. ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே இருந்து நெய்பர்ஸ் வேறு எல்லாரும் தெரிஞ்சவங்க. அவங்க இப்போ குழந்தை இருந்தது, அவங்களுக்கு கல்யாணம், இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களாம் எங்கள் வீட்டில் வந்து விளையாடும். என்ன ஸ்பேஸாக இருக்கும். என் வீட்டில் எப்போவுமே டாக் உண்டு. அந்த டாகு கிட்ட எல்லாம் விளையாடும். ஸோ அதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. வாங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பேசுவோம்ல. அம்மா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட் நிஜமா மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான். ஆக்சுவலி லேப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப லவ்வபிள். அது சில லேப் வந்து ஏன்னா அதுக்கு நிறைய ஆட்களை ஃப்ரீயா பழக விடாம பண்ணிட்டோம்னாலே அது கொஞ்சம் ஃபெரோஷியஸ் ஆயிடும், ஒரு மாதிரி இது பண்ணி. இல்லைன்னா நாய் வந்து நம்ம பயப்படுறதுக்கு தெரியக்கூடாது. அது நம்ம பயப்படுற மாதிரி தெரிஞ்சாலே அது துரத்தும். இங்க ரோடு நாய் கூட நம்ம பேசாம இருந்தோம்னா அதுவும் பேசாம இருக்கும். ஸோ இது வந்து புதுசா வந்து முதல்ல ஒண்ணு இருந்தது என்கிட்ட, அந்த நாய் 9 இயர்ஸ் இருந்தது. அது 1 இயர் ஆச்சு அது இல்லது. அதுக்கப்புறம் அதே லேப் வந்து எங்க பேத்தி தான் இது எனக்கு கிஃப்டா அடாப்ட் பண்ணது. இது ஆக்சுவலி இது எங்கேயோ குட்டி போட்டு அப்படி எடுத்து 1 இயர் ஓல்டு தான் அது. ஸோ அது வந்து அவங்க வந்து எங்கேயோ ஃபாரினரின்னு போறாங்கன்னு சொல்லி அவள் பார்த்துட்டே இருந்தா ஆன்லைன்ல. ஸோ சொன்னா, பாட்டி உனக்கு நாய் இல்லாமல் இருக்கவே முடியாது, நீ காலையில் எழுந்த உடனே அதான் ஃபர்ஸ்ட் தேடுவேன். ஸோ அதுதான் மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி. எல்லார்கிட்டையுமே ரொம்ப பிரியமா இருக்கும். ஆனா கொஞ்சம் தெரியுது, யாராவது புதுசா வந்தாங்கன்னா மட்டும் ஒரு சத்தங்கத்தான் கொடுக்கும். அதாவது ஒரு எல்லாருமே அவங்க கிட்டக்க வந்தா ஃபைட் பண்றாங்களா, சட்டை பண்றாங்களா, இல்லை நாம உதைச்சா அவங்க திருப்பி உதைக்கிறாங்களான்னு தெரியாது. ஒரு தோரணை தான். அந்த தோரணையிலேயே சில பேர் பயந்து போயிடுவாங்க. இவர் தான் உங்களுக்கு மோஸ்ட் டைம் பாஸ் இல்லையா வீட்டில்? எஸ், நான் வெளியில போயிட்டு வந்தாலும் அவர் வந்து அந்த ஃபுட்டு வச்சிருந்தா சாப்பிட மாட்டார். நான் வீட்டுக்குள்ள வந்து அவர் என்னோட கூட இருந்து
அதுக்கப்புறம் அவருக்கு என்னடா சாப்பிடலையா நீ அப்படின்னு அப்புறம் தான் என்ன பார்த்துட்டு போய் சாப்பிடுவாரு. என்ன பேர் இவருக்கு? ரூபென் வச்சிருக்கேன். ரூபென். ஏதோ ரூபன்னு வைக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருக்குன்னு அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஷேப். என்ன மிஸ் பண்ணோம், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். மார்னிங் ஆனா பேப்பரே படிக்க கூடாது. என்ன ஃபர்ஸ்ட் அவனோட விளையாடிட்டு தான் நான் அப்புறம் பேப்பர் படிக்கணும். சில சமயம் நான் கோவமா சொன்னேன்னா என் மூஞ்சி இப்படி பார்த்துட்டு என் சேர் அடியிலேயே பேசாம படிச்சிடும். நீ திட்டுற, நான் உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. இது எங்க அக்கானுடைய கொள்ளு பேத்தி. ஸோ எனக்கும் அதே ரிலேஷன் தான். இவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது என் கூட தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க பாட்டி, தட் இஸ் எங்க அக்கா டாட்டர், அவளும் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ இவங்க இந்த சரௌண்டிங்ஸ்லேயே வளர்ந்ததுனால இந்த குழந்தைங்கள்லாம் இங்கேயே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா நான் அங்கே போவேன், இல்லைன்னா அவங்க வருவா. மெலுவா பேரு. வெரிசட் பாப்பா, வாங்க வாங்க வாங்க. எங்கப்பா இருக்கு? எங்க இருக்கு பாப்பா. இதுவா? யா, Just show me, டாக், தட் இஸ் டாக். ஓ ஓ, அது இருக்கு ஒரு பாப்பா, எனக்கே தெரியல அதுல இருக்கு பாப்பா. பாத்தியா, ஐயோ ரொம்ப ஷார்ப்பு. அவ சொல்றா அது அங்கேயே இருக்கட்டும், இந்த பாப்பா தான் என் பாப்பா, அது எடுக்காத. உங்க பாப்பா இருக்கு. சொன்னீங்க இல்லையா உங்களுடைய பேத்தி வந்து இந்த ஏஜ்ல இருக்கும்போது என் கூட தான் நிறைய வளர்ந்தாங்கன்னு சொல்லி. ஸோ எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருவாங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு இவங்க? இவளா இப்ப கொஞ்சம் இந்த ப்ரீ ஸ்கூல் மாதிரி அனுப்புறோம். 2 years தானே கம்ப்ளீட் அவளுக்கு. ஸோ அதனால அவங்க அம்மா ஆஃப் 2 hours மார்னிங் 10 to 12 ஆர் சம்திங். ஸோ 12 o'clock அவள் டயர்ட் ஆயிட்டாள்னா போய் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு தூங்க பண்ணிட்டு ஈவினிங் இந்த மாதிரி சம்டைம்ஸ் சண்டே ஹாலிடே வந்தா அவங்க வந்து ரெகுலரா வருவாங்க. அப்படின்னா வரா அதனால தான் எனக்கு கொஞ்சம் நல்லா அதுக்கு தெரியும். அப்பா பாட்டி யாரு இவங்க? கூல் பாட்டி. கூல் பாட்டியா? அப்பா பாட்டி நேம் சந்தியா பாட்டி. அது யாருன்னா அவங்க அப்பா சைடு. கரெக்டா சொல்லுன்னு பாருங்க. அப்பா பாட்டின்னா அவங்களா, கூல் பாட்டின்னா நானும். என் பேரு என்ன பாட்டி பேர். வாட் இஸ் த நேம்? பாட்டி சச்சு பாட்டி. சச்சு பாட்டி. She knows. She knows. She knows. தெரியும். ஹாய் சொல்றீங்களா? ஹாய் சொல்லு. Say hi. இங்க வந்துருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. Wait, hi, look here. I did rather say it. Yes, good. Give me flying kiss. Flying kiss. Yes. For whom? To Kollu party. Such party. பாட்டி. மனுஷா, கம். இது வந்து எங்க பேத்தி. ஃபர்ஸ்ட் இவ தான் எங்களுக்கு ஃபேவரட். எங்க வீட்லயே என்ன, இவங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி. ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாம் பெரியவங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம். சில பேருக்கு லேட்டாக குழந்தை. இவங்க மதர் இருந்து கரெக்ட். ஸோ இந்த பேபி இவ்வளோ மாதிரி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் திஸ் என்னோட தனியாக கூட வந்துடுவா. அவங்க மதரை கூட கேட்க மாட்டா, டைரெக்டாக அவள் என்னோட வந்துடுவா. ஸோ இப்போ அவளுடைய இதனால இப்போ இந்த பழக்கத்தை இதையும் என்ன பண்ணுறா என்னோட. ஆனால் தனியாக வரல என்னோட அவ்வளோ தூரம். பட் இவ வந்துருவா. பட் ஆனால் கொஞ்சம் பழக்கம் இருக்கு அதுக்கு. ஃபேவரட் கூல் பாட்டி சொல்றாங்களே அதுதான். அந்த கொள்ளு பாட்டின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுதான் இப்ப இங்கிலீஷ்ல அது கூல் ஆயிடுச்சு. கூல் பாட்டி நல்லா இருக்குல்ல அது. So I'm always cool பாட்டி. தக் பாட்டி நீங்க ஆக்சுவலா. இது உங்களுடைய வரவேற்பு அறையா இது? என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நாங்கள் 9 பேர், 5 sisters and 4 brothers. ஸோ அம்மா அப்பா பாட்டி இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ யாராக வந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேசி ஒன்றும் இல்லை. ஸோ இது பண்ணால் நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஷனல் பற்றி பேசுறதுக்கு வேறு ஏதாவது ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் உள்ள எல்லாரும். ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது உங்களை பார்க்க வரதா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் சைட்டில் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பேசினாங்கன்னா அவங்க வந்து அம்மாலாம் வந்து கொஞ்சம் ப்ரைவேசி இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல இல்லைன்னா ஜென்ரலாக எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள எல்லாரும். தான் ஒரு சின்ன சிட் அவுட்டு கம் டிராயிங். ஏன்னா இது எதுக்காக இதை வந்து செப்பரேட்டா டைனிங் தனியா டிராயிங் தனியா பண்ணாததுக்கு காரணம், நான் நவராத்திரி வைப்பேன். நவராத்திரி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டிகை. அது விடாத அந்த டால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அழகா அந்த டால்ஸ் எல்லாம் அடுக்கி 9 படிக்கிட்டு அந்த மாதிரி வைப்பேன். அப்புறம் எல்லாரையும் இன்வைட் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஜானகி எஸ் ஜானகி வந்திருக்காங்க, மஞ்சுளா வந்திருக்காங்க, இவர் ரஜினி சாருடைய பொண்ணு அப்போ சின்னவங்களா இருந்தாங்க, அவங்க 2 பேரும்
வந்திருக்காங்க, பி சுசில் அம்மா வந்து பாடியிருக்காங்க, வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க. வராதவங்களே கிடையாதுங்க. அப்போ அந்த பீரியட்ல எவ்வளவு ஷூட்டிங் இருந்தா கூட ராத்திரி ஒரு 10 மணிக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உட்காந்து நைட்டு 12 வரைக்கும் அந்த அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே உண்டு, அமாவாசை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டே உண்டு, அன்னைக்கு ஃபுல்லா அதெல்லாம் அடக்கி கரெக்ட் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். நானே பண்ணணும், பண்ணாதான் எனக்கு. இப்பயும் பண்றது உண்டா வீட்ல? இப்பவும் பண்றேன்னா பெருசா பண்ண முடியல, எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. பொம்மை ஃபுல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி இங்க இருக்கிறதுல உள்ள இருக்கிறதுல பொம்மை தானே. கம்போர்ட்ஸ்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி அழகா அதுல லேட்டஸ்டா என்னென்ன இருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த கிரிவலம் இருக்கிறதுல திருவண்ணாமலை அதுல 16 இது இருக்கும், அந்த இது. அதுக்கப்புறம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்குறது, இந்த மாதிரி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து. ஏன்னா காஞ்சிபுரத்துல ரொம்ப ஃபேமஸ் பொம்மைகள்லாம், பன்ருட்டி ரொம்ப ஃபேமஸ். அது தவிர இங்க குருளகத்துல வரும், பூம்புகார்ல வரும், நல்ல கூட்டம் இருக்கும். நான் நைட்டு அது க்ளோஸ் பண்ற நேரத்துல அந்த ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கேட்பேன், என்ன கூட்டம் கொஞ்சம் இதுவா இருக்கணும், இருக்குமா நீங்க வந்துருங்க, பாதி ஷட்டர் போட்டோன்னு. அதுக்கப்புறம் போய் அது உள்ள போய் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி அதை கலெக்ட் பண்ணி வச்சு எல்லாம் பண்றது உண்டு. ஸ்பெஷல் போட்டோ. உங்களுக்கு என்ன படம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு அவ்வளவா இல்லை, ஏன்னா யூடியூப்ல நிறைய பார்க்கலாம், இது சேனல்லயே வருது. மாயா பஜார் மறக்க முடியாத ஒரு படம் அது, வாகினி ஸ்டுடியோ அவங்களது. சாவித்திரி அம்மாக்கு ஜூனியர். அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்திரி அம்மாவுக்கு என்ன ஜுவல்லரி என்ன மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு இது போட்டாங்களோ ட்ரெஸ்ஸு கோடு, அதே ட்ரெஸ்ஸு மினியேச்சர் எனக்கு, அதே சேம் பேட்டர்ன் ரெண்டுத்தையும் அவங்க வந்து அப்போல்லாம் ஆர்ட் டைரக்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் கைன்னா இவ்வளோதான் கை. இப்போ டெய்லர் இஷ்டம் இல்லை, லாங்காக வைக்கணுமா ஷார்ட்டாக வைக்கணுமா பஃப் கை வைக்கணுமா கிடையாது. அந்த ஆர்ட் டைரக்டரை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி கழுத்தில் அடிக்கன்னா அந்த கழுத்தில் அடிக்காம அந்த பேப்பரை வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஹேர் ட்ரெஸ் முதற்கொண்டு ஏவிஎம்ல வீர திருமகன் டைம்ல கூட அப்படி பண்ணாங்க, ஜெமினிலையும் உண்டு. எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸும் பக்காவா எல்லா ரூம்லயும், அந்த மேக்கப் மேன் ரூம்ல, அப்புறம் ட்ரெஸ்ஸு அவங்க காஸ்டியூமர் ரூம்ல, எல்லா ரூம்லயும் அந்த கரெக்டா அழகா இருக்கு. ஏன்னா ஃபாரின்ல வந்து அவ்வளவு பக்காவா மைஃபர் லேடிலாம் அப்படி பண்ணாங்களாம். நம்ம இதுலயே இருந்தது, தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டுடியோல அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்தது. ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் ஆக போகுது இல்லையா அந்த படம் வந்து? 56 இல்ல 56 59ல நீங்களா பிறந்த. அதான் சார், கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு அது. இந்த ரூம் சுத்தி உங்களுடைய புகைப்படங்கள் சின்ன வயசு போட்டோ நிறைய இருக்கு. எனக்கு டக்குன்னு வந்தோடனே அட்ராக்ட் ஆனது சினிமா பைத்தியம், அந்த போட்டோ தான். சின்ன வயசுல நான் பேபி ஆர்டிஸ்டா இருக்கும்போது வீட்லயும் நான் விளையாட முடியல. ஏன்னா நான் 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் நான் என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் படம் ராணி, அது சென்ட்ரல் ஸ்டுடியோல ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்கூல் வந்து எனக்கு வந்து 5 வயசு 7 வயசுக்கு தான் அந்த ஸ்கூலினுடைய இது இருந்தது. அதுவும் எனக்கு வந்து போய் ஸ்கூல்ல வந்து லீவு கொடுப்பீங்களா ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்குன்னா, ப்ளீஸ் நீங்க வெளியில போங்க, சினிமாவில் ஆக்ட் பண்றவங்களாம் நாங்கள் சேர்க்க மாட்டோன்னே சொல்லிட்டேன். அப்புறம் எங்க பாட்டி சொன்னாங்க, பரவாயில்ல இல்லாட்டி பரவாயில்ல, வீட்லேயே வச்சு ப்ரைவேட் வச்சு ஒன்று பண்ணேன்னு. இங்கிலீஷு மேத்ஸு என்ன முக்கியமாக பேசிக் இது என்ன வேணுமோ அப்போது அது லாங்குவேஜில் வந்து ஹிந்தி அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால எனக்கு இந்த சினிமா பைத்தியத்தில் குட்டி தான் ரீமேக்கிங், அந்த ஏஎல்எஸ் அவங்க கம்பெனி. நானும் ஜெயசித்ராவும் தான் அந்த ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த பின்னஃபார்ம் வந்து இந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, பயங்கர குஷி எனக்கு. முக்தா ஸ்ரீனிவாசன் அவர் தான் டைரக்டர், பயங்கர குஷி. அதில் வந்து என்ன பண்ணுவேன், ப்ராக்ஸி பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு 2-3 இவங்கெல்லாம் ஆப்சண்ட்டாக வரமாட்டாங்க அன்னைக்கு இதில் கிளாஸுக்கு. அதுக்கு அவர் சொல்லுவாங்க, நீ எனக்காக நீ வந்து ப்ராக்ஸி கொடுத்துருன்னு சொல்லி. எஸ்வரலட்சுமி அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல். அவங்க வந்து கேட்பாங்க இன்னைக்கு யார் அட்டெண்டன்ஸ்ன்னு எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா நானே மாற்றி மாற்றி குரல் கொடுப்பேன். கொடுத்த உடனே ப்ராக்சிக்கு என்னன்னு கேட்டாக்கா நான் 4 அணா வாங்குவேன். ஒரு ப்ராக்சி ஒத்திக்கு 4 அணா வாங்குவேன். ஸோ இது ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணது. அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லு நான் வந்து தனியாக காஸ்டியூம் வாங்கி போட்டு எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அந்த ஸ்டில்லு கிடைச்ச உடனே அந்த அழகான அந்த போஸ்டர் வந்து இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி என்னுடைய ஆசைக்காக தான் நான் அதை வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள வந்தாலும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகுது இல்லையா? எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்தாங்கன்னா இது கூட போட்டோ எடுத்துக்கிற, சின்ன சச்சுவா இருக்காங்க அப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஆனா இந்த டைம்ல குமாரி சச்சு ஆனா பார்த்தா அப்படி தெரியல வயசு அதுல சுத்தமா. அது ஏன்னா பிகாஸ் அந்த இதனால உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம்ல கெட்டப் தான் ஓரளவுக்கு. கெட்டப் வந்து ஏஜ் வந்து ஓரளவுக்கு மறைக்க முடியும், நிறைய மறைக்க முடியாது. அவங்கவுங்களுடைய டிபெண்ட்ஸ். இந்த இது ஃபாஸ்டா கொஞ்சம் அந்த இது தெரியும், சில பேருக்கு தெரியறதே இல்லை. நீங்க 2வது ரகம். ஐ டோன்ட் நோ. ஜெயலலிதா அம்மாவோட இந்த போட்டோ இதுவா 2011ல அந்த அம்மா வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது
சொன்னாங்க வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது வீட்டில். பட் ஹோட்டலில் போனோன்னா எனக்கு ப்ரோட்டோகால் நிறைய வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேரை கூப்பிடவும் முடியாது. அதனால வந்து சீனியர்ஸ் முதல்ல கூப்பிடணும். ஏன்னா எங்கள் மதரோட சந்தியாவோட ஆக்ட் பண்ணவங்க எல்லாரும்னா ஜமுனா, அப்புறம் வந்து சௌகார் ஜானகியம்மா, அஞ்சலி தேவி, இவங்கெல்லாம் வந்து சந்தியாமாவோட ஆக்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு தானே சரோஜா தேவியெல்லாம் வந்தாங்க, அப்புறம் சுகுமாரி எல்லோரும் வந்தாங்க, ராஜஸ்ரீ எல்லோரும் வந்தாங்க. அப்போ சொன்னாங்க சச்சுமா நான் இப்போ மெம்பர் செக்ரட்டரியாக இருந்ததுனால நான் அடிக்கடி கார்டன் போவேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் இதை, எனக்கு குறிப்பிட்ட பேர் தான் கூப்பிட முடியும் என் வீட்டில், நான் அதிகமாக கூட ஹோட்டலுக்கும் நான் வர முடியல. ஸோ அதனால நான் வந்து இப்படி ஏற்பாடு பண்ணலான்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கம்மா, நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாரையும் ஒரு 9 பேர் நாங்கள் எல்லாரையும் கேதர் பண்ணோம். அதில் ஒன்லி ஒன் யாருன்னா அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் ஒரே ஒரு ஆம்பளை, அவர் ஒருத்தர் தான். ஸோ அதனால அவர் வந்து பிரதர் மாதிரி அந்த அம்மாவுக்கு ரொம்ப. ஏன்னா டிராமாவில எல்லாம் அந்த காலத்துல விவேகா ஃபைனான்ஸ்ல அவங்க அம்மாவும் நடிச்சிருக்காங்க, இவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம், அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, முதல்ல குரூப்பா ஃபுல்லா எல்லாரும் உட்காந்து இந்த 9 பேரும் நாங்கள் உட்காந்து வெளியில ஒரு போர்ட்டிக்கு ஒரு ஸோ அங்கே உட்காந்து அப்புறம் சொன்னாங்க தனித்தனியாகவும் எடுக்கணும் சச்சுமா, தனித்தனியாக எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் தனித்தனியாக சேர்ஸ் போட சொல்லி நான் நின்றுட்டே இருந்தேன். நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு எடுத்தால் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி வாங்க. அது அன்றைக்கி எடுத்து அவங்களே லேமினேட் பண்ணி ஒரு வீட்டுக்கும் அனுப்பிச்சாங்க. சுசிலாமா கூட வந்துட்டாங்க அன்றைக்கி போட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். அது எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது தனித்தனியாக இருக்கும், சிலது சேர்ந்தும் இருக்குது. நான் அவங்களுக்கு அது ரொம்ப ஆசை இல்லை உங்களோடலாம் வந்து, ஏன்னா ரொம்ப வருஷம் பாண்ட் அது, உங்க எல்லாரோடையும் பேசுறோம் இருக்கணும். கேட்டாக்கா நான் வந்து அவங்கெல்லாம் வந்து சௌகாரம்மா அவங்கெல்லாம் வந்துன்னா அவங்க மதர்னுடைய அந்த ஏஜ் குரூப்பு. நான் வந்து அவங்க அம்மாவோட மாயா பஜார் போது தினம் இவங்க இந்த ஊர்லயே இல்லை. அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இதுல இருந்தாங்க, மைசூர்ல இருந்தாங்க, நான் தான் இங்க இருப்பேன். அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா சந்தியா அம்மாக்கு ரொம்ப என் மேல ஆசை. ஏன்னா அவங்க டாட்டர் மாதிரி என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க. மரகதம்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன், அவங்களும் நடிச்சாங்க அந்த படத்துல. ஸோ அதனால அங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, என்ன அது கோயம்புத்தூர்ல எடுத்தது, எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் வந்து அகாமடேஷனு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா என்ட்ரானோடனே மோட்டார் சுந்தரம் பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் நான் அவங்களோட ஆக்ட் பண்ணது. அப்புறம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அப்புறம் கொஞ்சம் அவங்க அம்மாவோட எப்பாவது வீட்டுக்கு போக முடியாது, அவ்வளோவா பேச மாட்டாங்க. பட் ஆனால் தெரியும் அவங்களுக்கு. பட் கொஞ்சம் ரொம்ப இதுவாக நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சது அவங்களோட சேர்ந்து ஆக்ட் பண்ணும் பொழுது தான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆக்ட் பண்ணேன். ஒரு 20 படம் அவங்களோட நான் சேர்ந்து பண்ணேன், ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன், விதவிதமாலாம் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் சென்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட ஜெயலலிதா அவங்க அப்போ பொம்மலாட்டம் டைம்னு நினைக்கிறேன் வந்தாங்க. இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆனர் பண்ணி சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு தான் போனாங்க. இல்லை அவங்க கடைசி வரைக்குமே உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது இல்லையா அவங்களுக்கு? டெஃபினட்டாக நான் அங்கே போய் அரசியல் ஒரு மெம்பராகவோ இல்லை அவங்க கட்சிக்காக நான் பேசினதோ இல்லை. நான் ஒரு பர்சனல் ஒரு கேட்டிருக்காங்களா எப்பயாவது வந்து நீங்கள்? இல்லை, அவங்களுக்கு தெரியும் நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வெளியில இருந்து தான் பார்த்தேன். என்னுடைய ப்ரொஃபஷ்னல், என்னுடைய டான்ஸோ என்னுடைய தொழிலோ எதுவாக இருந்தாலும் அது மேலே தான் எனக்கு பயங்கர பேஷன்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்ககிட்ட கேட்கவே இல்லை அந்த கேள்வி? தெரியும் அவங்களுக்கு. சாதாரண முன்னாடிலாம் ஷூட்டிங்ல நிறைய பேர் அவங்களே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து இந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க, இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நானே நினைச்சு பார்க்கல. நான் அவங்கள நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய ஷீல்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, இங்க கொஞ்சம் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, பார்க்க முடியுது. ஏன்னா அது நிறைய எக்கச்சக்கமா பண்ண மெயின்டைன் பண்ண முடியல. இது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது மாயா பஜார். அது என்னால மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா மாயா பஜார் தான் சைல்டு ஆர்டிஸ்டாக நான் ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மொமெண்ட்டோ வாங்கினது. ஸோ அது வந்து இந்த மாயா பஜார் அவங்க சிம்பிள், இது வாகினி ஸ்டுடியோனுடைய சிம்பிள். ஔவையார் வந்து ஜெமினி ஸ்டுடியோ. அவங்க 100வது நாள் இன்னைக்கு கூட யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு தான் முதல்ல இருந்திருக்கும், அவங்க பண்ணவே இல்லை. ஆனால் ஔவையாரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி ஒன்று நடத்தினாங்க ஜெமினியில். வந்து அவர் பெரியவர் ஐயா வாசன் சார் இருந்தார். அப்போ இருக்கும்பொழுது வந்து ஒரு ஔவையார் முடிஞ்ச உடனே அப்போ யார் வந்தான்னா காந்தியினுடைய பேரன் தான் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், இந்த ப்ரிவியூ பார்த்துட்டு அன்றைக்கி என்ன பண்ணாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே என்னையும் வந்து வாசன் சார் வந்து கூப்பிட்டு அங்கே நிறுத்தி, என்னை கூட நிறுத்தி, இந்த குழந்தை தான் இந்த பிபி ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கு, ஔவையாரா பால் ஔவையாரா பண்ணியிருக்கா, இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு. என்னது அப்படின்னா தடான்ற ஒரு இடம் இங்கேருந்து கும்மிடி பூண்டி தாண்டி ஆந்திரா, தடா தெரியும், அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும். அங்கதான் வந்து இந்த வாக்கு இருந்தால் மட்டும் போராது, நல்ல மனம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும்னு ஒரு சாங் வரும்.
அது வந்து எப்படின்னா அந்த குடத்தை வச்சுட்டு அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணோம். அந்த அந்த ஔவையார் பால ஔவையார் வந்து அப்படி பண்ணோம். அதில் வந்து நிறைய குழந்தைகள் என்னோட நிறைய குழந்தைகள் வச்சுருந்தாங்க. நான் பண்ணோன்னே அது என்ன எடுத்து அந்த குளத்துல வந்து படிக்கட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கு, அதுக்கு அடுத்தது படிக்கட்டே கிடையாது, தண்ணி தான். சொன்னாங்க வாசன் சார் வந்து கொத்தமங்கலம் சுப்பு நிறைய பேர் இருப்பாங்களே நம்ம இவங்கெல்லாம், இந்த பக்கம் ஒரு 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் நீச்சல் தெரிஞ்சோம். ஏன்னா குழந்தைகளாக வரதுல ஏதாவது ஓடி வரும்பொழுது மேலேருந்து ஓடி வரா மாதிரி ஓடி வரும்போது ஏதாவது தடுக்கி விழுந்தா இமீடியட்டாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணோம்ல, அதுக்காக வச்சுதான். எங்கிட்டயும் சொன்னாங்க, நீ இந்த படி மேல் படிக்கட்டுலேயே நின்று நீ சும்மா கொஞ்சம் எடுத்தியானா போகிறோமா, பூராலாம் எடுக்காத, ஏன்னா அவ்வளவு தூக்க முடியாது, திரும்பிடணும் அந்த சாங்கில் அந்த லைனுக்குள்ளே நீ திரும்பிடணும். எல்லாம் அழகாக சொன்னாங்க, எல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் ஏன் காலை வைக்கக்கூடாதுன்னு வச்சேன்ல, உள்ளே விழுந்துட்டேன். என்னை தூக்கிட்டாங்க. மற்ற குழந்தைங்களாம் அழுது ஓடிட்டு, நான் அழவே இல்லை. நான் சொன்ன தலையில தொடங்க, நான் திருப்பி ஆக்ட் பண்ணுறேன், நான் தான் தப்பு பண்ணேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவர் மனசில் வச்சுக்கிட்டு வாசன் சார் அவர் கையால் எனக்கு ஒரு கேஷ் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து வச்சு இன்னைக்கு கொடுத்தாரு. உட்காந்து பேசலாமா நம்ம? நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வந்திருக்கதா சொன்னீங்க, ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்க. அதை தாண்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் ரெகுலராக வீட்டுக்கு வருவாங்க இங்க? வெண்ணிராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, லதாமா, காஞ்சனாக்கு கொஞ்சம் மூமெண்ட் அவங்களுக்கு கம்மி. முந்தி காஞ்சனா வந்திருக்காங்க, வாணிஸ்ரீ, எல்லாரும் ஃபோனில் தான் முக்கால்வாசி, மூமெண்ட் ரொம்ப கம்மி. ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பார்க்கறது தான் போச்சு. ஏன்னா இந்த ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்ததுன்னா நாங்களும் அவங்களும் சேர்ந்து ஆக்ட் பண்ணலைன்னா கூட பக்கத்து ஃப்ளோரில் வெவ்வேறு படத்துக்கு எல்லா லாங்குவேஜும். ஜெமினியில் வந்து நான் வந்து சிங்கள ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட பார்த்துருக்கேன், ஹிந்தி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மீனா குமாரி பார்த்துருக்கேன், பீனா ராய் பார்த்துருக்கேன், திலீப் குமார் பார்த்துருக்கேன், பிரேம்நாத் பார்த்துருக்கேன், மியூசிக் டைரக்டர்ஸில் பார்த்துருக்கேன், லதா மங்கேஷ்கர் பார்த்துருக்கேன் அங்கே நான். ஸோ எல்லாரையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்கே இருந்ததுன்னா ஸ்டுடியோஸ்ல இருந்துச்சு. இப்போ வந்து தனித்தனி வீடாக போச்சு, எங்கெங்கேயோ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆனாலும் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.